ஹாய், சண்டே எடுத்த வீடியோ. சண்டே வந்து நுரையீரல், மட்டன், சிக்கன். என்ன அப்படின்னா நுரையில் வந்து கிரேவி மாதிரி போட்டேன். சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மல்லி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுட்டு தக்காளி 2 தக்காளி போட்டு உப்புக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினா பின்னாடி இல்லை லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றினா அப்படின்னா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி மட்டன் குழம்புக்கும் தேவையானதான் வதக்கிட்டு அரைச்சி வச்சிட்டேன். ஏன்னா நீ வந்து நான் 1 மந்த் வந்து சிக்கன் நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டோம். ஏன்னா மார்கழி முடிஞ்சு பொங்கல்லாம் முடிஞ்சு தான் அடுத்து வந்து நான்வெஜ் எடுப்போம். ஏன்னா மார்கழி ஃபுல்லாக எங்களுக்கு நாங்கள் விரதம் இருப்போம் முருகனுக்கு. அதனால் மார்கழி எப்பயுமே எடுக்க மாட்டோம். அதனால் மார்கழி ஸ்டார்ட் ஆக போகுது, நான் சண்டே வந்து நான்வெஜ் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால் எடுத்து காலைல சாப்பாட்டுக்கு வந்து சாதம், நுரையீரல் கிரேவி, மட்டன் குழம்பு வச்சாச்சு. ஒரு ஃபங்க்ஷன் போகிற வேலை இருந்துச்சு, அதனால் வந்துட்டு வச்சுட்டு போயாச்சு. நைட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 பண்ணேன். அதுவும் ரெடி ஆகி சிக்கன் 65க்கு வந்து பரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் பிரியாணி இங்கிட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சிக்கன் பிரியாணி வந்து எப்போயுமே நான் மசாலாலாம் போட மாட்டேன். நான் வந்து நானாக அரைச்சி போடுவேன், கடையில் எதுவும் வாங்க மாட்டேன். இது ஃப்ளேவருக்காண்டி நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதை அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான லெமன் ஜூஸ், புளிப்பு தயிர் வந்து ரொம்ப புளிச்சிச்சு அப்படின்னா லெமன் ஜூஸை கம்மியாக ஊற்றுங்க. தயிர் புளிப்பு இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நைட் சாப்பாடுக்கு சிக்கன் 65 சிக்கன் பிரியாணியோட சண்டே வந்து நல்லா சாப்பிட்டாச்சு.